வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாபெரியவரோட சச்சரிதத்துலேருந்து ஒவ்வொரு அத்தியாயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதாவது நான் எந்த வியாழக்கிழமையெல்லாம் குரு பூஜை பண்ணுறேனோ அந்த வியாழக்கிழமையெல்லாம் நான் அவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிக்கிறது உண்டு. இதுவரையும் நம்ம 41 அத்தியாயங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை ஜூலை 3ஆம் தேதி அத்தியாயம் 42 என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகாபெரியவர் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் இருந்த காலம் அது. அவரை பார்க்குறதுக்காக ஒரு தம்பதியினர் வந்திருந்தாங்களாம். அந்த கணவன் அவர் கையில் ஒரு 6-7 மாத கை குழந்தையும் மனைவியை ரொம்ப கைத்தாங்களாக பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாராம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி மனைவியை அணைச்சிட்டு மகாபெரியவரை பார்க்க வராரு இவர் அப்படின்னு ஒரு மாதிரி நினச்சாங்களாம். எதையுமே பொருட்படுத்தாமல் நாம் மகானை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இவர் வரிசையில் நின்றுட்டு இருந்தாராம். இவரோட முறை வந்ததும் மகாபெரியவர் கேட்டாராம், என்ன மலையாள தேசத்துலேருந்து வரீங்களோ அப்படின்னு கேட்டாராம். அதாவது நீங்கள் கேரளாலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டாராம். அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. அப்போ இவர் சொன்னாராம், இது என்னோட குழந்தை, என் குழந்தைக்கு 6-7 மாதம் ஆறுது. இவ கர்ப்பமாக இருந்த காலத்தில் நிறைமாத கர்ப்பமாக இருந்த காலத்தும்போது கால் தவறி வழுக்கி விழுந்துட்டா. அப்போ தலையில் பலமாக அடிப்பட்டது. அப்போ ஆனால் வயிற்றில் இருந்த சிசுவுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லபடியாக பிரசவம் நடந்தது, குழந்தையும் பிறந்தாச்சு. ஆனால் நாள்பட இவளுக்கு ஃபிட்ஸ் வர ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை போயிடுது அப்படின்னு சொன்னாராம். நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நம்பூதிரிக்கிட்ட கேட்டப்போ, இது நீங்கள் க்ஷேத்ராடம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக குணமாகும், தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் ஒவ்வொரு கோவிலாக நாங்கள் போயிட்டு வந்துட்ருக்கோம், அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே மகான் கேட்டாராம், கோவிலுக்கு போக வேண்டியது தானே, இது கோவில் இல்லையே, இங்கேயே வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு தெரியாதா கேட்டாராம். உடனே அவர் சொன்னார், அந்த கணவர் சொன்னாராம், நாங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போனப்போ அங்கே இருந்த ஒரு குருக்கள் அவர் இந்த மாதிரி நடமாடும் தெய்வம் இருக்கிறது காஞ்சி மடத்தில் தான், நீங்கள் அவரை போய் தரிசனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணினாராம். சரி தரிசனம் முடிஞ்சது அப்படின்னு கிளம்பும் வேளையில் மகான் கேட்டாராம், ஒரு அணுக்கு தொண்டர்கிட்ட, யார்கிட்டையாவது டார்ச் இருக்கான்னு கேளு அப்படின்னு கேட்டாராம். உடனே அணுக்கு தொண்டரும் அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் விசாரித்து ஒரு டார்ச் ஒருத்தர்கிட்ட இருந்தது. அவர் கொடுத்தாராம், இந்த மாதிரி என்கிட்ட டார்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மகான் அந்த டார்ச் லைட்டை கையில் எடுத்துகிட்டு தன்னோட முகத்திலேயே டார்ச் அடித்து பார்த்தாராம். அவரோட முகம் அவ்வளவு பிரகாசமாக தெரிஞ்சதான் அங்கே இருந்த தம்பதியினருக்கு, அதாவது அந்த கணவருக்கு. அந்த ஒளி அவரோட தலைக்கு பின்னாலேயும் ஒளி வட்டமாக எல்லோருக்குமே அந்த தரிசனம் கிடைச்சதாம். இப்போ உடனே மகான் அந்த கணவரை பார்த்து கேட்டாராம், இப்போது உன்னோட மனைவிக்கு என்னோட முகம் தெரியறதான்னு கேளு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அம்மா யாரோ ஒரு சன்னியாசியோட முகம் ரொம்ப தேஜஸாக இருக்குது, எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுதான். அப்போது ஆமாம் எனக்கு தெரியறது, என்னோடய குழந்தையே என்னால் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன், சுவாமிகளே எனக்கு ரொம்ப நல்லா தெரியறது, எனக்கு பார்வை கிடச்சிடுதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கதறி அழ ஆரம்பித்தாங்களாம். அந்த கணவருக்கும் கை கால் ஓடவே இல்லையாம். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகானுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அவர் காலில் விழுந்து ரொம்ப வணங்கினாங்களாம். அப்போ மகான் சொன்னாராம், இதில் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ இவ்வளோ கோவிலாக போயிட்டு வந்தியே, அந்த தெய்வங்களோட புண்ணியந்தான் உன்னோட மனைவியை இந்த மாதிரி காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னாராம் மகான். எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே தாம் பண்ணாத மாதிரி இருக்கிறது தானே நம்ம பெரியவரோட சிறப்பே இல்லையா? அந்த தம்பதியரும் ரொம்ப சந்தோஷமாக குங்கும பிரசாதமும் ஆரஞ்சு பழமும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாங்களாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்.